ஸ்கை ஸ்மார்ட் லேர்னிங் ஊடாக இன்றைய தினம் ஒரு தகவலை பார்ப்போம். அந்த வகையிலே இந்த தகவலானது தரமைந்த மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானதொன்றாக காணப்படுகிறது. அதாவது விழாக்களும் அதன் பெயர்களும். முதலாவது ஆண்டு விழா காகித விழா, 2வது ஆண்டு விழா பருத்தி விழா, 3வது ஆண்டு விழா தோல் விழா, 4வது ஆண்டு விழா மலர் மற்றும் பழ விழா, 5வது ஆண்டு விழா மர விழா, 6வது ஆண்டு விழா இனிப்பு விழா, 7வது ஆண்டு விழா கம்பளி அல்லது செம்பு விழா, 8வது ஆண்டு விழா வெண்கல விழா, 9வது ஆண்டு விழா மண்கலச விழா, 10வது ஆண்டு விழா தகர அல்ல அலுமினிய விழா, 11வது ஆண்டு விழா இரும்பு அல்லது எஃகு விழா, 12வது ஆண்டு விழா பின்னல் விழா, 13வது ஆண்டு விழா பட்டு விழா, 14வது ஆண்டு விழா தந்த விழா, 15வது ஆண்டு விழா படிக விழா, 75வது ஆண்டு விழா பவள விழா. இப்படி பல விழாக்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே இந்த விழாக்கள் தரப்பட்டால் எங்களுக்கு எத்தனையாவது ஆண்டிலே இந்த விழா கொண்டாடப்படுவது என்பது தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு வினா ஒன்றினை பார்ப்போம். காந்தன் தனது பவள விழாவை 2019ஆம் ஆண்டு கொண்டாடினான் எனின் அவன் பிறந்த வருடம் யாது? காந்தன் தனது பிறந்த வருடத்தை கேட்கிறாங்க. பிறந்த நாளை பவள விழா ஆண்டு கொண்டாடுகிறாராம் 2019ஆம் ஆண்டு. அப்போ அவர் எத்தனையாவது வருடம் அவர் பிறந்தன்னு சொல்லி அவருடைய வருடத்தை கேட்கணும். அப்போ அந்த வகையிலே தரப்பட்ட ஆண்டில இருந்து பவள விழா எத்தனையாவது ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படுவது என்பது எங்களுக்கு தெரிந்திருக்கும். பவள விழா 75வது ஆண்டு நிறைவிலான் கொண்டாடும். அப்போ தரப்பட்ட ஆண்டிலிருந்து 75ஐ கழிக்கும் போது அவர் பிறந்த வருடம் கிடைக்கும். அந்த வகையிலே தரமைந்து மாணவர்களுக்கு இந்த தகவல் மிகவும் முக்கியமானதாக ஒரு பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கின்றேன். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஸ்கை ஸ்மார்ட் லேர்னிங் ஊடாக.